Praise Jesus. Dear friends in Christ, welcome back to Divine Spells. உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில் யாராச்சும் ஒருத்தர் உங்களை பார்த்து நீ எல்லாம் உருப்படவே மாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் சின்ன சூழ்நிலைனால உங்களுக்குள்ளேயே ஒரு தாட் நான் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, ஏன் இவ்வளோ ஒரு தடைகளும் சோதனைகளும் என் வாழ்க்கையில் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுற ஒரு பையன் இருந்தானா. அவன் படிக்கவே மாட்டானா. எப்பயாச்சும் ஏதாச்சும் வாழ்த்தனம் பண்ணி எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருப்பானா. அந்த பையன் நிறைய நேரத்தில் ஹெட் மாஸ்டர் ரூம் முன்னாடி தான் இருப்பான். அங்கேருந்து நிறைய டீச்சர்ஸ் அவனை பார்த்து இவன் உருப்பிடவே மாட்டான், இவனை ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவனோட கிளாஸ் டீச்சர் மட்டும் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குது, நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. என்னதான் அவன் சேட்டை பண்ணாலும் தப்பு பண்ற அவனை இப்போ இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே அமிச்சிட்டா அவனோட ஃபியூச்சரே போயிடும்னு அவனுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம், நல்லா படிப்பான்னு அவர் மேல நம்பிக்கை வச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க டீச்சர் நினைச்சபடியே அவனோட சேட்டத்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சான். இன்ஃபேக்ட் அவனோட ரிசல்ட்ஸ் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. This is the power of waiting with patience. நம்மளை உருவாக்குனவர் நமக்கு அந்த பேஷன்ஸை தான் தராரு. இன்னைக்கு July 19th நம்முடைய liturgical reading is from Matthew chapter 13 verse 24 to 43. And நம்மளுடைய பல் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இப்போ இந்த உண்மையோட ஆழத்தை புரிஞ்சுக்கலாமா? ஒரு விவசாயி நல்ல விதைகளை விதைக்கிறாங்க. ஆனா எதிரி ராத்திரி நேரத்துல வந்து களையின் விதைகளை தூவி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ அந்த நிலத்துல நல்ல விதைகளும் களைகளும் ரெண்டும் சேர்ந்து வளருது. இத பார்த்த ஒரு சர்வெண்ட் வந்து கேக்குறாரு, இப்பவே அந்த களைகளை தூக்கி எறிஞ்சிடலாமான்னு. அதுக்கு அந்த நிலத்தோட எஜமா என்ன சொன்னாருன்னா, அந்த களைகளை புடுங்க வேண்டாம், ஏன்னா அந்த களைகளை எடுக்க நம்ம ட்ரை பண்ணும் போது நல்ல கோதுமை மணிகளும் ஒன்னா சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம ஹார்வெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அது வரைக்கும் ரெண்டும் ஒன்னாவே வளரட்டும் அப்படின்னு சொன்னாரு. இதுல அந்த ஃபீல்டு என்ன தெரியுமா? நம்மளோட இதயம்தான். இதுல எப்பவுமே காட் ஒரு நல்ல விஷயங்களை தான் விதைப்பாரு. ஆனா நமக்குள்ள கோபம், பொறாமை, அன்ஃபர்கிவ்னஸ், அன்ஹெல்தி அடிக்ஷன்ஸ் அப்படின்னு இன்னும் நிறைய கலைகள் வளருது. இந்த கலைகளை விதைச்சது சாத்தான் தான். அவன் விதைச்ச இந்த கெட்ட விஷயங்கள் மூலயமா, இந்த கெட்ட எண்ணங்கள் மூலயமா உங்களை தப்பான காரியங்களை செய்ய நிறைய நேரத்துல தூண்டுவான். ஏன் சில நேரத்துல நம்ம நிறைய தப்புகள் கூட இதனால பண்ணிருக்கலாம். ஆனா கடவுள் உங்க மேல கோவப்படல, அவரு பொறுமையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. He gives you time. நீங்க வீக்கா இருக்க நேரத்துல அந்த சாத்தான் விதைச்ச கலைகள் உங்க மனசுல நிறைய வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடவுளோட எந்நேரமும் இணைஞ்சே இருங்க. அப்போதான் அவர் விதைச்ச அந்த நல்ல கோதுமை மணிகள் வளர்ந்து நல்ல கனி தரும் ஒரு விருட்சமா மாறும். அதே போல உங்களை சுத்தி இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்லை யாரா ஒருத்தர் ஒரு சில மோசமான குணங்கள் கொண்டிருந்தாலும், ஒரு சில சுச்சுவேஷன்னால அவங்களோட வீக்னஸ்னால கூட அவங்க தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்களுக்குள்ளேயும் கடவுள் ஒரு சில நல்ல விதைகளை விதைச்சிருப்பாரு. Be patient with others because God is incredibly patient with you. God believes in the hidden saints inside every sinners. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க இந்த கலைகளை பார்த்து சோர்ந்து போகாம God கொடுத்திருக்க இந்த டைமை பயன்படுத்தி உங்களுக்குள்ள இருக்க அந்த நல்ல விதைகளை வளர விடுங்க. நமக்குள்ள இருக்க அந்த கோதுமை செடி தான் கனி தரும், கலைகள் இல்லை. பிரியா, அன்பே ஏசப்பா, என் குற்றம் குறைங்களை பார்த்து என்னை உடனே தண்டிக்காம என் மேல பொறுமையோடு இருப்பதற்காக நன்றி. என்னை சுற்றிலும் எனக்குள்ளும் இருக்கும் கலையின் குணங்களை மாற்றி நான் உமக்கு உகந்த நல்ல கோதுமை மணியாக மாற எனக்கு கிருபை தாரும். ஆமன். பீஸ் பி வித் யூ.